கர்த்தருக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் கூட வேத வசனங்கள் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் கூட வேதத்தின் தியானமாக அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய அடுத்த தலைமுறையாக இருக்கிற தீமோத்தேயுவுக்கு அநேக அறிவுரைகளை கொடுத்திருக்கிறார். அதில் விலையேற பெற்ற ஒரு அறிவுரை இன்றைக்கு நாம் தியானம் செய்ய போகிறோம். ஆவியானவர் இன்றைக்கு அந்த வார்த்தை மூலமாய் நமக்கு அறிவுரை கொடுக்கிறார். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே பவுல் தீமோத்தேயுவுக்கு இப்படியாக சொல்லுகிறார்: ஒருவன் மேலும் உன் கைகளை சீக்கிரமாய் வையாதே, மற்றவர்கள் செய்கிற பாவத்திற்கு உடன்படாதே, உன்னை எப்பொழுதுமே தேவனுக்கு முன்பாக சுத்தவனாக காத்துக்கொள் என்று சொல்லி பவுல் நல்ல ஒரு அறிவுரை கொடுக்கிறார். அப்படியானால் அன்பு தெய்வத்தின் பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்திலே நமக்கு நல்ல அறிவுரை கொடுக்கிற மனிதர்கள் வெகு சிலராக இருக்கிறார்கள். ஆனால் அந்த அறிவுரை ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு மனம் கிடையாது. பாவத்துக்கு நேராய் தள்ளுவதற்கு அநேக இன்பமான வார்த்தைகளை, இச்சகமான வார்த்தைகளை, கவர்ச்சிகரமான வார்த்தைகளை அள்ளி வீசுகிற நிறைய கூட்டத்தார் உண்டு. நாம் அவைகளை பின்பற்றி போகும் பொழுது முடிவிலே நமக்கு வேதனை உண்டாகிறது. ஆனால் இங்கே பவுல் சொல்லுகிறார், நீ உன்னை எப்பொழுதுமே உன்னை சுத்தவனாக காத்துக்கொள்வதற்கு மற்றவர்கள் என்று சொல்ல வார்த்தையிலே இன்னைக்கு உலகத்துக்கும் நமக்கு வித்தியாசம் உண்டு. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 முதல் 18 வசனங்களை வாசிக்கும் பொழுது உலகத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? தேவனுடைய ஆலயத்துக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த உலகத்தில் வித்தியாசம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் ஏதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். வேலியாளுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இசைவேது என்று சொல்லுகிறார். அப்படியானால் நாம் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரிக்க தேவன் நம்மை அழைக்கவில்லை. ஒருவேளை நாம் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ்வது உண்மை. அப்படியான அந்த உலகத்தில் மற்றவங்க யாரு கூட நான் பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். பேசலாம், பழகலாம். ஆனால் அவர்கள் செய்கிற கிரியைகளுக்கு நாம் உடன்படக்கூடாது. அவர்கள் நம்மை கண்டு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துக்கு அவர்கள் கடந்து வருவதற்கு நம்முடைய பேச்சு, நம்முடைய சுவாபம், நம்முடைய கிரியை எல்லாம் தேவனுக்கு பிரியமானதாய் காணப்பட வேண்டும். அவர்களுக்கு முன்பாக கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தருடைய வார்த்தையை வீணிலே வழங்காதிருப்பாய் என்ற வார்த்தையின்படி நம் மூலமாய் உலகம் அவர்கள் நம்மை தூஷிக்கப்படாதபடிக்கு, இவரெல்லாம் என்னத்துக்கு சர்ச்சுக்கு போய் இவங்கெல்லாம் பைபிளை தூக்கி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க நம்மளை பார்த்து தானே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர்கள் ஆண்டவரை தூஷிக்காதபடிக்கு நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பாக அது சீர் பொருந்ததாக காணப்பட வேண்டும். அப்படியெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களோடு பேச வேண்டும், பழக வேண்டும். ஆனால் அவருடைய கிரியைகளுக்கு நாம் உடன்படக்கூடாது. அவர்கள் விக்கிரகங்களை வணங்குவர்களாக இருப்பாரானால் அந்த விக்கிரகங்களுக்கு விலகி நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அசுத்தமான பாவங்களை செய்வாரானால் அந்த பாவங்களுக்கு நாம் விலகி இருக்க வேண்டும். அதனால்தான் பவுல் தவிர சங்கீதக்காரனாகிய தேவ மனிதன் 1ஆம் சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது ஆரம்பத்திலே இப்படி சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்? துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமல், பாவியின் வழியில் நில்லாமல், பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராதீங்க என்று சொல்லி. அப்போ ஆண்டவர் பாவிகள், பரிசுத்தவான் சொல்லி ஆண்டவர் 2 கூட்டத்தை பிரிக்கிறார். பரிசுத்தவான்கள் தேவனுடைய ராஜ்யமாகிய பரலோகத்துக்கு போவார்கள். அசுத்தம் செய்கிறவர்கள்,